ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுமீஸ் ரங்கோலி. இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, ராஜகோபால் சுவாமி குலசேகர ஆழ்வார் திருக்கோயில். ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். இது வந்து மேலே 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 போகணும். மேலே ஏறி பார்க்க பாருங்கள். மேலே போகணும், இன்னொரு கோவிலுக்கு மேலே போகணும். எம்பெருமானை 3 கோலங்களில் தரிசனம் பண்ணலாம். நின்ற கோலம், அமர்ந்த கோலம், சயன கோலம். அழகான தரிசனம். ரொம்ப பழமை வாய்ந்த கோவில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போகிறோம். என்ன அருமையாக கட்டியிருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி கட்டடம்லாம் வந்து சரிஞ்சு போய் நொறுங்கி போகிறது உண்டு. ஆனால் இந்த கோவில் பாருங்கள், 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டினது. ரொம்ப நல்ல சிறப்பான கோவில். எம்பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை டெய்லி வந்து மயில் சாப்பிட்டுட்ருக்கு. இதுவுமே பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. கோவிலை ரசிக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது, பிளேசஸ்ஸு. நல்லா நின்று அழகாக தரிசனம் பண்ணலாம். ரொம்ப அமைதியான கோவில். இது பாருங்கள், 12 ராசிகளோட சின்னத்தை மரத்தில் பொறிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. மேலே போனோன்னா கீழே நின்ற கோலம் பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பி மேலே ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான வழியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இது அமர்ந்த கோலம். இது வெளிப்பிரகாரம் பாருங்கள், கொஞ்சம் குறுகி இருக்குது. அது அப்படியே இட்ஸ் ஓகே. இது நல்லா இருக்குது. சுற்றி வர்றதுக்கு போதுமான அளவுக்கு இடம் இருக்குது. இது அப்படியே சுற்றி வந்துட்டு வெளிப்பிரகாரத்தை நல்லா வலம் வந்துட்டு கீழே இறங்கி போய் அமர்ந்த கோலம் எம்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மேலே போனோன்னா சயன கோலத்தில் இருக்கிற எம்பெருமானை தரிசனம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெளிப்பிரகாரம் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப குறுகலாக இருக்கும். பக்கவாட்டில் நின்று போகிற மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். ரொம்ப குறுகலாக இருக்கும். நிறைய பேர் பயந்துக்கிட்டு போகவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப குறுகலாக இருக்குது. அங்கே இருக்கிற ஓவியங்கள்லாம் ரொம்ப தத்ரூபமான ஓவியங்கள். நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ஒன்று நின்று அழகாக நல்லா ரசித்து பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கே இருக்கிற பெருமாள் வந்து வர்ணம் தீட்டப்பட்டிருக்கு. அபிஷேகம்லாம் கிடையாது. பொல்யூஷனே இல்லாத கோயில் ஃப்ரெண்ட்ஸ். கூட்டம் இல்லை, நெரிச்சல் இல்லை. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அருமையான சூழ்நிலை, அமைதியான ஒரு ரம்மியமான ஒரு சூழ்நிலை. ரொம்ப பெரிய கோவில், அருமையான கோவில். திருநெல்வேலி அருகில் அம்பாசமுத்திரம் போய் தென்காசி ரோட்டில் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங் மை சேனல். குலசேகர ஆழ்வார் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி பரமபதம் அடைந்ததாக தலப்புராணம் சொல்லப்பட்டிருக்கு. குலசேகர ஆழ்வாருக்குன்னு ஒரு திருக்கோயில் அமைந்துள்ள இடம். பாய்.